ஹாய் எவ்ரிவன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவில் தான் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் நான் உங்களை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், மறக்கலை. அன்றைக்கி சோஷியல் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது நான் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். நான் அதை சர்ஜரிக்கு போயிருந்தேன். இப்படி வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு, நல்லா தான் இருக்கிறேன். ஸோ சோஷியல் எக்ஸாம்லாம் நல்லா பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஆன்சர் கீ போடலை, பட் சோஷியல் எக்ஸாம் சூப்பராக பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் வந்துச்சு. நம்ம சொன்ன கொஷின்ஸ்லாம் வந்துச்சான்னு சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வர 11th 12th காலேஜ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், என்னை விட்டு போயிடாதீங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் 11th என்ன குரூப் எடுக்கணும். ஆல்ரெடி உங்கள் ஸ்கூலில் சைன் வாங்கியிருப்பாங்க. எந்த குரூப் உனக்கு மெஜாரிட்டி நீ வந்து எடுக்கிறாங்க, எந்த குரூப் உனக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து வாங்கியிருப்பாங்களே. சில ஸ்கூலில் வாங்கியிருப்பாங்க, சில ஸ்கூலில் வாங்க மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய குரூப் இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய குரூப் இருக்குது. அப்போ என்ன குரூப் எடுக்கலாம், நிறைய சந்தேகங்கள். நான் இந்த குரூப் எடுத்து படித்தா என்ன ஆகலாம், இப்படியும் ஒரு சந்தேகங்கள். ஸோ ஃப்யூச்சர் என்ன குரூப் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ எந்த குரூப் எடுத்தால் எனக்கு நல்ல ஹை ஃப்யூச்சர் இருக்குது, நல்ல சம்பளம் வர வேலை வாய்ப்புகள் எதில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி 10th மார்க் ரொம்ப முக்கியம் இல்லையா. 10th மார்க் என்ன எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், ஜாலியாக இருங்க. கண்டிப்பாக லிபரல் கரெக்ஷன் தான். அப்படி ஏன் நான் சொல்கிறேன்னா, எப்போவுமே கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா, பேப்பர் கரெக்ஷன் கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து லிபரலாக மாணவர்களுக்கு சாதகமாக தான் பேசுவாங்க. சரிங்களா. ஆன்சர் கீயுமே அப்படி தான் இருக்கும். மேக்ஸ் தான் ஆன்சர் கீ வந்துச்சு, அது அஃபிஷியலாக இல்லையான்னு தெரியாமல் என்னால் போட முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் போடுறேன். ஸோ அடுத்தடுத்து வரும்போது நான் போடுறேன் அந்த ஆன்சர் கீ எல்லாம். ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லிபரல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்டெப் மார்க் இருக்குது. நீங்கள் எழுதினாலே, அட்டன் பண்ணாலே, ஒரு ரிலேட்டட் எழுதினாலே மார்க் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது. ஸோ இப்போது 10th பசங்களுக்குலாம் ஒரு டவுட், என்ன குரூப் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒன்றே சொல்கிறேன். மேக்ஸு சயின்ஸு எவ்வளோ மார்க்னு வச்சு தான் அந்த சயின்ஸ் குரூப்பே கொடுக்குறாங்க. சயின்ஸ் குரூப்னால் என்ன, இது ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோ, தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே காமன். தமிழுக்கு வேறு ஃப்ரெஞ்சு, சான்ஸ்கிரிட்டு, அது நீங்கள் செகண்ட் லாங்குவேஜ் என்ன எடுக்கிறதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் தமிழுங்கிறது எப்போயுமே பொதுவாக இருக்கிறது தான். குரூப் 2 அப்படிங்கும்போது இந்த குரூப்பெல்லாம் மாறும். சில ஸ்கூலில் வந்து குரூப் 1 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கும், குரூப் 2 வந்து பயாலஜியாக இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்னெல்லாம் குரூப் இருக்குது இங்கே சொல்லிடுறேன், நீங்கள் விருப்பப்பட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். இன்னொரு விதமாக சயின்ஸ் குரூப் இருக்குது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பியூர் சயின்ஸு. இன்னி ஒன்று இருக்குது, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் பயாலஜி. மேக்ஸ் இருக்காது, கம்ப்யூட்டர் பயாலஜி, இதுலேயும் மேக்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி 4 விதமான சயின்ஸ் குரூப் இருக்குது. இது எது எடுக்கலாம் அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். நான் இப்போவும் சொல்கிறேன், 400க்கு மேலே மார்க் வருதுன்னா இந்த 2 குரூப் எடு. குரூப் 1 குரூப் 2 எடு. அதாவது மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுனா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் எடு. உன்னால் படிக்க முடியும்னா எடு. ஏன் சார் கஷ்டமாக இருக்குமா, கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய படிக்கிறது இருக்கும். நம்ம 12th நல்ல மார்க் எடுத்தாலும் ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்ல 11th படிக்கணுமேன்னு சொல்லிவிட்டு நல்லா இந்த குரூப் எடுத்தால் போதும். 375 எடுத்தாலே எடுத்துடலாம், புரியுதா. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், 400 இருந்தால் மட்டும் எடு. 375 இருந்தால் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எடு. 350 இருந்தால் கூட எடுக்கலாம். சில ஸ்கூலில் 200 250 எடுத்தாலும் இந்த குரூப் கொடுக்குறாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்கூலு. இப்போ சில ஸ்கூலில் 450 எடுத்தாலும் இந்த குரூப் கொடுக்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் விருப்பம் தான், சரிங்களா. குரூப் கிடைக்கிறது ஈஸி தான், எங்கே வேணாலும் எப்படியே வேணாலும் கிடச்சிரும். பட் உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா எடுங்க. ஏன் சார் இந்த குரூப்பு எடுத்தால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டோன்னா, என்ஜினியரிங் லைனும் போகலாம், மெடிக்கல் லைனும் போகலாம். எம்பிபிஎஸ் எல்லாம் சொல்கிறாங்களா, டாக்டர் ஆகணும் அதெல்லாம் சொல்கிறாங்களா, அது பேராமெடிக்கலு, இந்த ஹெல்த் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது. அதுக்கப்புறம் எல்லா சைடுமே போகலாம். இப்போது இந்த பயாலஜி குரூப் எடுத்திங்கன்னா எல்லா சைடுமே போகலாம், ஓகேவா. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயும் போகலாம். அதுக்கப்புறம் பிஎஸ்சி மாதிரி கோர்சஸும் பண்ணலாம், பிடெக் பிஇ பண்ணலாம், இன்ஜினியரிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் மெடிக்கல் பண்ணலாம், எம்பிபிஎஸ் அந்த மாதிரி. இந்த பயாலஜி குரூப் எடுத்தால் மேக்ஸும் பயாலஜி இருக்கணும். அண்ட் குரூப் 2 அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திங்கன்னா மெடிக்கல் சைடு மட்டும் போக முடியாது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாம், அண்ட் இன்ஜினியரிங் போகலாம். அதை தவிர வேறு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த குரூப்பெல்லாம் அதனால தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, எல்லா சைடுமே போகலாம். இப்போ ஆர்ட்ஸ் குரூப், இந்த குரூப் 4 குரூப் 5 என்னெல்லாம் குரூப்பு, இங்கிலீஷு, எக்கனாமிக்ஸு, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, பிஎம், பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, எக்கனாமிக்ஸு, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, சிஏ, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஒரு வேளை பிஸ்னஸ் மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும், கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு வேளை முடியும்னா எடு, இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுக்கலாம். ஸோ எதுக்கு சார் பெனிஃபிட் அப்படின்னா, ரெண்டுக்குமே ஒரே மாதிரி ஸ்கோப் தான். இப்போ நீ ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா என்ஜினியரிங் படிக்க முடியாது, மெடிக்கல் படிக்க முடியாது, நீ எல்லாமே படிச்சுக்கலாம். அது என்னெல்லாம் படிக்கலாங்கிற ஸ்கோப்புங்கிறத பின்னாடி சொல்கிறேன், ஓகேவா. குரூப் வைஸ் சொல்கிறேன், இந்தந்த குரூப் எடுத்தால் என்ன ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன், ஓகேவா.
இல்லை சார் நான் மெடிக்கல் சயின்ஸ் மட்டும் நான் போகிறேன், எம்பிபிஎஸ்ஸு பிடிஎஸ்ஸு இல்லை வந்து நான் வந்து ஒரு யுனானி ஆயுஷ் கோர்ஸு இல்லை வந்து பேராமெடிக்கல் கோர்ஸு இந்த மாதிரி இப்போ மெடிக்கல் கோர்ஸ் சார்ந்த கோர்ஸ் லைஃப் சயின்ஸ் கோர்ஸ் மட்டும் போகிறேன்னா பியூர் சயின்ஸ் எடுக்கலாம். மேக்ஸே வேண்டாங்க சார், எனக்கு மேக்ஸ்னாலே பயம், ஆனால் மெடிக்கல் சயின்ஸ் போகணும், மெடிக்கல் சைடு போகணும் அப்படின்னா இந்த குரூப் எடுக்கலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அப்படிங்கிறது யோசிச்சு பண்ணிக்க. ஓகேவா? எந்தெந்த குரூப்புக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்குன்னு ஓரளவு சொல்லிட்டேன், பின்னாடி நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இன்னும் குரூப் இருக்குது. இப்போ ஆர்ட்ஸ் குரூப்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸு, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸ் போல் ஹிஸ்ட்ரி குரூப்புன்னு இருக்குது. அது நீங்கள் எடுக்கிறதா எடுத்துக்கலாம். ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறேன், கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ண போகிறேன், யூபிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ண போகிறேன், நான் வந்து ஏதாவது பெரிய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னா அது ட்ரை பண்ணி ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டப்போ உனக்கு ஏதாவது அதை ட்ரை பண்ணு. அடுத்து தமிழ், இங்கிலீஷு, எக்கனாமிக்ஸு, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸு, இந்த பிஎம்மு சிஏக்கு பதிலாக அதாவது அவ்வளோதான் நினைக்கிறேன். ஹிஸ்ட்ரி குரூப் ஒன்று, அதாவது இன்னொரு குரூப் வந்து சயின்ஸ் குரூப்பு, ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயோ, ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நியூட்ரிஷன் ஒரு குரூப் இருக்குது. நியூட்ரிஷன் இல்லாமல் ஹோம் சயின்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சில ஸ்கூலில் தான் இருக்கும். இப்போ இதெல்லாமே பொதுவாக எல்லா ஸ்கூல்லையும் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்ன கோர்ஸ் ஹிஸ்ட்ரி, ஆர்ட்ஸில் ஹிஸ்ட்ரி குரூப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு பதில் நியூட்ரிஷன் இருக்குது. இப்போ இந்த குரூப்பே தான் ஆனால் மேக்ஸுக்கு பதில் நியூட்ரிஷன் இருக்கும் இதுக்கு பதில். அப்போ பயாலஜி இருக்கும், நியூட்ரிஷன் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் டெக்னாலஜி, இல்லை வந்து நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் போகணும், கேட்ரிங் சைடு போகணும், நான் வந்து செஃப் ஆகணும், இந்த மாதிரி பெரிய ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்னா அந்த சைட் போனால் நியூட்ரிஷன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம், ஹோம் சயின்ஸ் எடுக்கலாம். ஸோ இது இல்லாமல் இது தவிர்த்து நான் இருக்கிற குரூப்பை சொல்லிகிட்டு இருக்கேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகேவா? இது ஒரு செக்டர். ஆனால் மேஜராக எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிறது இந்த குரூப்பு தான். இதுதான் உங்களுக்கு காட்டுவாங்க. ஓகேவா? ஸோ எது எடுத்தால் பெஸ்ட்டு அப்படிங்கிறத விட உனக்கு எது பெஸ்ட்டுன்னு பாரு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உனக்கு மேக்ஸ் வரும்னா எடுத்துக்க இந்த 2 குரூப்பு. மேக்ஸு வராது, எனக்கு வந்து கஷ்டம், நான் சுட்டு போட்டால் மேக்ஸ் போட மாட்டேன், 10th கஷ்டப்பட்டேன் அப்படின்னா ஆர்ட்ஸ் போயிடு. இல்லை சார் எனக்கு சயின்ஸ் தான் வேணும், ஆனால் மேக்ஸ் வேண்டாம், சயின்ஸ் குரூப் தான் வேணும்னா இந்த குரூப் எடுத்துக்க. இல்லை என்னென்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, சயின்ஸ் குரூப் வேணும் ஆனால் மேக்ஸ் மட்டும் கூடாது அப்படின்னா பியூர் சயின்ஸ் போய்டு. இல்லைனா இந்த பாரு, தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி, இப்படி ஒரு குரூப் இருக்குது. இதுக்கு என்ன சார் ஸ்கோப்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகலாம். அதுக்குமே சில காலேஜில் மேக்ஸ் கேட்பாங்க. பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கனால பயோமேக்ஸ்க்கு, அதாவது மெடிக்கல் சயின்ஸ் எல்லா இடத்துலையும் போகலாம். மெடிக்கல் சயின்ஸ், எம்பிபிஎஸ், பிடிஎஸ்ஸு, வெட்னரி, பேராமெடிக்கலு, நீ மெடிக்கல் சைடில் எங்கே வேணாலும் போய்க்கலாம். மைக்ரோ பயாலஜி, பயோடெக்னாலஜி, அந்த மாதிரி நிறைய சைடு இருக்குது. இதில் பயாலஜி செக்ஷனில் நல்ல பெனிஃபிட் இருக்குது இதில். ஓகேவா? இந்த குரூப் எடுத்துக்கலாம். மேக்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா, மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா உனக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. மேக்ஸ் வித் பயாலஜி படிச்சிங்கன்னா அதை விட பெனிஃபிட் இருக்குது. எல்லா சைடுமே போகலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ் யூஎஸ். ஆர்ட்ஸ் குரூப்பு எடுத்து படிக்கலாம், அதுக்கும் டிமாண்டான கோர்ஸுகள் இருக்குது, எதிர்காலமும் இருக்குது. ஆனால் நீ மனசு வைக்கிறதான். இப்போ 600க்கு 600, 500க்கு 500 எடுத்தவங்க கூட சயின்ஸ் குரூப் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் என்ன குரூப் எடுக்கிறானோ, அவன் என்ன விருப்பப்படுறானோ அதுதான் போவான். புரியுதுங்க? எல்லாருமே சயின்ஸ் குரூப் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் என்ன கேட்டிங்கன்னா, 350 இருந்தாலும் சரி, 300 இருந்தாலும் சரி, 400 இருந்தாலும் சரி, மேக்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்லா படிக்கிற மாதிரி ஐடியா இருந்தால் எடு. இல்லைனா வேண்டாம், ஏன்னா படிக்கிற கஷ்டமாக இருக்கும் 11th 12th. இல்லை சார் நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸே எடுத்துக்கிறேன், சேஃபர் சைடே போய்க்கிறேன், எடு. ஆனால் நல்ல எதிர்காலத்துக்காக எடு. சும்மா நீ வந்து பதுங்கிறக்காக எடுக்காத, உன் ஃப்ரெண்டுக்காக எடுக்காத. உன் ஃப்ரெண்டுகள்லாம் அங்கே போய் சேர்ந்துருப்பாங்க, அதுக்காக எடுக்காத. ஒரு குரூப்பில் போய் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு 5 பேர் சேருவாங்க, நானும் அதே குரூப் எடுக்கிறனால எடுக்காத. உன் எதிர்காலத்தை பற்றி யோசிச்சு உன் பெற்றவங்க சொல்கிறது கேளுங்க. பெற்றவங்க கூட உட்காந்து பேசுங்க, என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு. ஓகேவா? ஸோ எதிர்காலமே அதில் தான் அடங்கியிருக்கு. இதான் நான் டேர்னிங் பாயிண்ட்டு. இப்போ ஸ்கோப் எப்படின்னா, பயோமேக்ஸ் எடுத்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், வெட்னரி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, யுனானி, அக்னி, ஃபாரன்சிக் சயின்ஸு, ஃபார்மசி வைக்கிற மாதிரி ஃபார்மா டி, ஃபார்மா பி, நர்சிங்கு, பேராமெடிக்கல் கோர்சஸில் ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது, லைஃப் சயின்ஸு, பிடெக்கு. இதை படித்தா டிஃபென்ஸ் சைடும் போகலாம். ஓகே, டிஃபென்ஸ் சைடு போகிறது ஆர்மி, நேவி, இல்லை வந்து போலீஸு, இந்த மாதிரி எந்த வேணாலும் நீ ட்ரை பண்ணலாம். இது படித்தாலும் சரி, இது படித்தாலும் சரி. பயோமேக்ஸ் சைடு படிச்சுன்னா ஆர்ட்ஸ் சைடும் போகலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் போகலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சியில் என்ன கோர்ஸ் வேணாலும் பண்ணலாம். அண்ட் மோரோவர் இன்ஜினியரிங்கும் பண்ணலாம். பயோமேக்ஸ் எடுத்தால் உங்களுக்கு வைடராக இருக்கும் எல்லாமே. சிஎஸ்சி மேக்ஸ் எடுத்திங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் எடுத்திங்கன்னா பிடெக் பண்ணலாம், பிஆர்க் பண்ணலாம். பிஆர்க்கு இது படித்தாலும் பண்ணலாம். பயோமேக்ஸ் எடுத்தாலும் பிஆர்க் பண்ணலாம். அடுத்த டிஃபென்ஸ் சைட் போனால்
அண்ட் பிஎஸ்சி கோர்சஸ் பண்ணலாம் பாருங்கள். இதில் இருக்கிறது அப்படியே இதில் இருக்குது. ஆனால் மெடிக்கல் மட்டும் பண்ண முடியாது. சிஎஸ்சி மேக்ஸ் எடுத்திங்கன்னா அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதில் இருக்கிறது அப்படியே இதில் இருக்குது. சிஎஸ்சி மேக்ஸ் எடுத்தால் மெடிக்கல் மட்டும் பண்ண முடியாது. இது எதுவும் பண்ண முடியாது, மீதி எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆர்ட்ஸில் படிச்சிங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்தாலும் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஆர்ட்ஸ் எடுத்தால் கொஞ்சம் பெனிஃபிட் ஜாஸ்தி. அண்ட் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும் கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அது ரொம்ப முக்கியம். சயின்ஸ் குரூப்பில் அது பெனிஃபிட் ஜாஸ்தி. ஏன்னா மேக்ஸ் பையன் போடுறதுனால மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருக்கும். பேங்கிங் செக்டாரில் எல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு பேங்க் எக்ஸாமுக்குலாம் மேக்ஸ் நாலேஜ் ரொம்ப முக்கியம். அடுத்து ஹெச்ஆராக போகலாம். பிகாம் சிஏ பண்ணலாம், பிகாம் பண்ணலாம், பிபிஏ பண்ணலாம், லா படிக்கலாம், லிட்ரேச்சர் ஆகலாம். பிஏ லிட்ரேச்சர், பிஏ வந்து தமிழ், இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது போகலாம். லா படிக்கலாம். சயின்ஸ் குரூப் எடுத்தாலும் லா படிக்கலாம். சரியா? மார்க்கெட்டிங் போகலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் பண்ணலாம், கிராஃபிக்கல் டிசைனர் ஆகலாம். இதை தவிர்த்து நிறைய இருக்குது. சரியா? நீ வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துகிட்டு எம்பிஏவோ எம்சிஏவோ இப்போ ஒரு யூஜி கோர்ஸ் பிகாமோ பிபிஏவோ இல்லை பிசிஏவோ ஏதாவது ஒன்று படிக்கிற அப்படின்னா அதை முடிச்சுட்டு எம்பிஏவோ எம்சிஏ பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட். மார்க்கெட்டிங் சைட் போகிறேன், பிஸ்னஸ் ஓரியன்டாக போகிறேன் அப்படின்னா, இல்லை நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் லைனில் போகிறோம் அப்படின்னா பிசிஏ எடுக்கலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இருக்குது. கம்ப்யூட்டரில் நிறைய கோர்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸும் போகலாம், தப்பே கிடையாது. ஆனால் சில கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் சில இடத்துல மேக்ஸ் கேட்பாங்க. சரி, ஆர்ட்ஸ் சைடில் இன்னுமே ஸ்கோப் இருக்குது. சரிங்களா? ஆர்ட்ஸ் சைடில் இன்னுமே ஸ்கோப் இருக்குது. ஆனால் நான் சொன்னது 30% மட்டும்தான். ஆர்ட்ஸ் சைடில் நிறைய ஸ்கோப் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படிக்கலாம். ஆனால் உனக்கு எய்ம் ஃபுல்லாக இன்ஜினியரிங், நான் வந்து மெடிக்கலில் எடுக்கிறேன் அப்படின்னா முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீ இந்த 2 குரூப் தான் எடுத்தாகணும். மெடிக்கல் போகணுனாலே இந்த குரூப் தான். ஓகேவா? இன்ஜினியரிங்கும் போகணும், மெடிக்கலும் போகணுன்னா இந்த குரூப்பு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குரூப் 2 வந்து மெடிக்கல் போக முடியாது. நீ வந்து இன்ஜினியரிங் லைன் போய்க்கலாம், வேறு எங்கே வேணாலும் போய்க்கலாம். அதே மாதிரி குரூப் 3 வந்து பார்த்திங்கனாலும் மேக்ஸ் இல்லாதனால இன்ஜினியரிங் போக முடியாது. மீதி நம்மளோட மெடிக்கல் சைடு போய்க்கலாம். ஆர்ட்ஸ் சைடில் இன்ஜினியரிங் போக முடியாது, மெடிக்கலும் போக முடியாது, வேறு எல்லாமே போய்க்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. சரிங்களா? நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், 375க்கு மேலே வரும், 400க்கு மேலே வரும்னா தாராளமாக இந்த மேக்ஸ் இருக்கிற குரூப் எடுத்துக்கலாம். ஏன்னா ஏன் சார் பயப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டால், படிக்கணும் எண்ணம் யார் வேணாலும் படிக்கலாம். படிக்கணுங்கிற எண்ணம், நல்ல மைண்ட் செட் வச்சுருக்கேன். நான் படிக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கேன். நான் ஃப்யூச்சரில் நான் பெரிய ஆளாகணும், நான் வந்து விருப்பப்பட்ட பாடப்பிரிவு இன்ஜினியரிங்லேயோ இல்லை மெடிக்கல்லையோ படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பிளானோடு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த 2 குரூப் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா பெட்டர் யூ கோ ஃபார் ஆர்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் கூட கலந்தாய்வு பண்ணி பேசி எடுங்க. ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம மார்க்கை பார்த்து ஒரு டிசிஷன் பண்ணுவோம். அப்போவும் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் குரூப் எடுக்க ஸ்கூலுக்கு போயிடுவீங்க. இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல முடிவு எடுங்க. இப்போயே யோசிச்சு வைங்க. லீவ்லேயே வந்து யோசிச்சு வைங்க, என்ன குரூப் எடுக்கலாம், எந்த மார்க் எடுக்க போகிறோம், எந்த மார்க் எடுக்க போகிறோம்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 350 400 450 ஒரு அசம்ஷன் தெரியும்ல. அந்த அசம்ஷன் வச்சு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சொல்கிறேன், ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கரெக்ஷன் என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.